ஹே எவ்ரிவன், இன்னொரு வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா என்கியூ ஜூன் 3 ஏஎம் செஷனோட ப்ரைஸ் ஆக்ஷன் பிரேக் டவுன் வித் அன்னைக்கு வந்த ட்ரேட் ஆப்பர்ச்சுனிட்டிஸ். நான் ட்ரேட் எடுத்தேன், எப்படி அன்றைக்கி நான் மார்க்கெட்டை ஆன்டிசிபேட் பண்ணங்கிற கம்ப்ளீட் பிரேக் டவுன் பார்க்க போகிறோம். பிஃபோர் கோயிங் டு த என்கியூ ஏஎம் செஷன், மார்க்கெட் ப்ரீ மார்க்கெட் விச் இஸ் ஏஷியா லண்டன் டெய்லி ஓப்பன் என்ன பண்ணாங்கிறத பார்க்கலாம். அட் டெய்லி ஓப்பன் ஆனோடனே மார்க்கெட் ஸ்டார்ட் ஃபாலிங் லோவர் அண்ட் தென் அது உங்களுக்கு ஒரு எக்ஸ் மாதிரி கொடுத்துட்டு திரும்ப அதை ரெக்கவர் பண்ணிட்டு மார்க்கெட் ஸ்டார்ட் கன்சாலிடேட்டிங் இன் லண்டன். மார்க்கெட் வந்து இது ஒரு XA அண்ட் தென் மேனிப்புலேஷன் டுவர்ட்ஸ் த ப்ரீவியஸ் டே ஹை விச் இஸ் ப்ரீவியஸ் டே ஹை தான் நமக்கு வந்து ஆல் டைம் ஹையும் கூட. அது நமக்கு வந்து பார்த்திங்கன்னா குவாரன் 3 ஆஃப் டெய்லி சைக்கிளில் உங்களுக்கு வந்து XAM கொடுத்துட்டான். ஸோ அந்த எம் கொடுத்தது மட்டும் இல்லாமல் இந்த மேனிப்புலேஷன் இருக்க ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா இட்ஸ் ஃபெயிலியர் ஸ்விங் லோஸ் விச் இஸ் லோ ரெசிஸ்டன்ஸ் லிக்விடிட்டி நமக்கு கீழே பில்டப் ஆகிருக்குது. ஸோ நியூயார்க்குக்கு முன்னாடி நமக்கு ஒரு கிளாசிக்கான ஒரு செல் ப்ரொஃபைல் தான் இன்றைக்கோட என்கியோட ஏஎம்மில் பார்க்க போகிறோம். ஏன்னா இட்ஸ் பிக்சர் பர்ஃபெக்ட் மார்க்கெட் வந்து செல் தான் ஆக போகிறாங்கிறது. உங்களுக்கு ப்ரீ மார்க்கெட்டில் உங்களுக்கு ஒரு ஷிஃப்ட் கொடுத்துட்டான் விச் இஸ் NYAM முன்னாடி உங்களுக்கு ப்ரீ NYலே உங்களுக்கு 8:30க்கு ஒரு ஷிஃப்ட் கொடுத்துட்டான். பட் நான் வந்து ஈக்விட்டி ஓப்பன் முன்னாடி ட்ரேட் பண்ண மாட்டேன். ஸோ நான் வந்து அந்த இடத்துல வந்து இந்த ஷிஃப்ட் எனக்கு ஒரிஜினல் ஷிஃப்ட்டாங்கிறதே தெரில. ஏன் தெரிலனா, நீங்கள் வந்து கம்மிங் டு த RTH மார்க்கெட்டில் RTH வரப்போ RTHல நேற்றோட க்ளோசிங் ப்ரைஸ் பார்க்குறப்ப நேற்றோட க்ளோசிங்கும் என்னோட ஓப்பனிங்கும் லிட்ரலி ரொம்ப பக்கத்தில் தான் இருந்துச்சு. அண்ட் தென் மார்க்கெட் ஓப்பன் என்னோட RTH ஓப்பன் ஆகிறப்ப உங்களுக்கு ஆல் டைம் ஹை பக்கத்தில் தான் இருந்துச்சு. RTHோட ஆல் டைம் ஹை ஃபஸ்ட்டு லிக்விடிட்டியாக இருந்துச்சு. அண்ட் தென் உங்களுக்கு ETHல பார்த்தீங்கன்னா ETHலையும் we do have ஆல் டைம் ஹை. இங்கே 2 லைன் போட்டிருக்கேன். ஒன்று RTHோட ஆல் டைம் ஹை, ஒன்று ETHோட ஆல் டைம் ஹை. ஏன் ப்ரோ மார்க்கெட் வந்து RTHோட ஆல் டைம் ஹை எடுத்துகிட்டே செல்லாக இருக்கலாம்ல அப்படிங்கிறத கேட்டிங்கன்னா, அப்படியும் ஆயிருக்கலாம். பட் வந்து நான் அதான் பார்த்தேன், நான் இந்த 2 லைன் போட்டுட்டு எங்கே இந்த மார்க்கெட் ரிஜெக்ட் ஆகுது, இங்கே ஈக்விட்டி ஓப்பன் ஆகுது உங்களுக்கு 9:30க்கு விச் இஸ் 9:30க்கு ஓப்பன் ஆகுது. எனக்கு வந்து RTHோட ஆல் டைம் ஹைலேருந்து செல் ஆகிறதுக்கு பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ETHோட ஆல் டைமையும் சேர்த்து எடுத்துகிட்டு செல் ஆகிறதுக்கு பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ஏன்னா நீங்கள் இன்டர் மார்க்கெட்ஸ் பார்க்குறப்ப உங்களுக்கு 1 மினிட் எங்கே போனால் இந்த இடத்துல இன்டர் மார்க்கெட்ஸ் பார்க்குறப்ப உங்களுக்கு வந்து Q2ஓட ஹைஸை எடுக்கிறதுக்கு சான்ஸே கிடையாது ESNYM. ஏன்னா ESக்கும் IMக்கும் ரொம்ப ஃபாராகவே Q2ஓட ஹைஸு. Q3ஓட ஹையை ஆல்ரெடி எடுத்துட்டான். we do have டெய்லி சைக்கிள் சீக்வென்ஷியல் SMT அண்ட் தென் நமக்கு வீக்லி சைக்கிள் சீக்வென்ஷியல் SMTயும் இருக்குது. வீக்லியும் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ESNYM எடுக்க சான்ஸே கிடையாது. ஸோ நமக்கு என்கியூ வந்து எல்லா விதத்துலேயும் வந்து பார்த்திங்கன்னா டர்ட்டில் சூப் கொடுத்துட்டான். வீக்லிலையும் நமக்கு வீக்லி சைக்கிள் சீக்வென்ஷியல், டெய்லி சைக்கிள் சீக்வென்ஷியல். ஸோ இந்த 2 சீக்வென்ஷியல் இருக்கிறனால நான் வந்து 90 வச்சாலும் வைக்காட்டினாலும் பிரச்சனை கிடையாது. எனக்கு மார்க்கெட் வந்து RTHோட ஆல் டைமே கன்ஃபார்ம் எடுத்துரும். ஏன்னா அது வந்து வெறும் ஒரு 6 ஹேண்டில்ஸாக 10 ஹேண்டில்ஸ்குள்ளே தான் பக்கத்தில் இருக்குது. அதை தூக்கிட்டு எனக்கு இங்கேருந்து இந்த ஃபேர் வேலிக்கு அப்புறம் இந்த ஆர்டர் பிளாக்லேருந்து ரிஜெக்ட் ஆகி செல் இருந்தாலும் நான் அதை எடுத்திருப்பேன். இல்லைனா வந்து பார்த்திங்கன்னா மார்க்கெட்டை ப்ளே பண்ண விட்டு இது எடுத்தால் இன்னும் சூப்பர் விச் இஸ் ஏன்னா ETHோட ஆல் டைமே எடுத்து இன்னொரு 90 மினிட் சீக்வென்ஷியல் கொடுத்துட்டான்னா ஏ ப்ளஸ் ட்ரேடு அந்த மாதிரி ஒரு ட்ரேட் ஆகிடும் அது. ஸோ அதே மாதிரி மார்க்கெட் ஓப்பன் ஆனால் எனக்கு வந்து RTHோட ஆல் டைமை எடுத்து ரிஜெக்ட் ஆன மாதிரி தெரில. 9:30 கேண்டிலே இவ்வளோ பெருசு மேலே போயிட்டான். 1 மினிட்டே இவ்வளோ பெருசு போனோடனே சரி ஈக்குவல் ஹைலாம் விட்டு வர மாட்டான், இதை தூக்கிட்டு டேரக்ட் செல் தான். அதே மாதிரி இங்கே பேர்ஜ் அடித்தான். இங்கே பேர்ஜ் அடித்தோடனே எனக்கு தெரிஞ்சிச்சு மார்க்கெட் இஸ் கோனா செல்லு. நமக்கு ஆல் ஸ்டேஜ் சீக்வென்ஷியல் இருக்குது, வீக்லி, டெய்லி, 90 எல்லாமே இருக்குது. ஸோ இந்த இடத்துல நான் வந்து ஐ வாஸ் பிரெட்டி ஷூர் மார்க்கெட் இஸ் கோனா ஃபால் டவுன் அப்படின்னு. ஸோ நான் என்ன பண்ணேன்னா ஒரு லோ ரிஸ்க் ஹை ரிஸ்க் ஷார்ட்ஸ் எடுத்தேன் விச் இஸ் என்னென்னா டேரக்ட் டர்ட்டில் சூப் இங்கே போட்டுட்டேன். விச் இஸ் என்னன்னா செல்லு கரெக்டாக இந்த இடத்துல இந்த ரிஜெக்ஷன் இங்கே கொஞ்சம் வரதை பார்த்தோன்னே லிக்விடிட்டி அடித்து கொஞ்சம் இந்த டவுன் க்ளோஸ் கேண்டில் வர இங்கே ரிஜெக்ட் ஆகிற பார்த்தோன்னே இந்த லிக்விடிட்டிலே வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு ஒரு 5 மைக்ரோஸ் அடிச்சுட்டு அதுக்கு எஸ்எல் வந்து வைக்கல. எஸ்எல் ஏன் வைக்கலன்னா 5 மைக்ரோஸ் எனக்கு மேலே போனாலுமே பெருசாலாம் லாஸ்லாம் ஆகாது. எனக்கு மேலே ஒரு 20-30 பாயிண்ட்ஸ் போனாலும் அந்த லாஸை எனக்கு வந்து நான் பேர் பண்ணுறல அந்த ஒரு ரிஸ்க் எடுத்தேன்னா. ஏன்னா எனக்கு தெரிஞ்சிருச்சு இதுதான் ஹைன்னு. ஸோ ஒரு ரிஸ்கியான ஒரு ட்ரேட் இங்கே ஒரு 5 மைக்ரோஸ் அடிச்சுட்டு மார்க்கெட் வந்து இங்கே இந்த இடத்துல நல்ல ஷிஃப்ட் கொடுத்துட்டான். ஷிஃப்ட் வந்து இந்த இடத்துல உங்களுக்கு FEG இல்லை, இந்த இடத்துல உங்களுக்கு RDRB மாதிரி இருக்கான். ஆனால் நமக்கு வந்து 15 செகண்ட்ஸில் 30 செகண்ட்ஸில் நான் அதில் தான் நான் வந்து ரிஜெக்ஷன்ஸ் பார்த்தேன், ஷிஃப்ட்டு பார்த்தேன். ஆக்சுவலி இட் வாஸ் அ நைஸ் ஷிஃப்ட் விச் இஸ் என்னன்னா 9:33.30க்கு உங்களுக்கு நல்ல ஒரு ஷிஃப்ட் கொடுத்துட்டான். உங்களுக்கு அந்த ஆல் டைம் ஹையாக பேர்ஜ் ஆனோடனே. ஸோ நான் இந்த இடத்துல நான் வந்து இன்னொரு 5 மைக்ரோஸ் ஆட் பண்ணிட்டு எஸ்எல் எல்லாத்தையும் இங்கே எடுத்துன்னு வந்துட்டேன். எஸ்எல்லை டார்கெட்டு இப்போ எதை வைக்கலாம், எனக்கு வந்து அக்ரெசிவான நேற்று வந்து 2 நிமிஷத்தில் டிபி அடிச்சிட்டான். வச்சு நான் ட்ரேடிங் எடுக்கிறேன் 1 2 தேர்ட் கேண்டில் டிபி அடிச்சிட்டான். ஃபஸ்ட்டு டிபி எங்கே வச்சேன்னா ஃபர்ஸ்ட் டிபி இந்த இடத்துல வச்சேன் 9:30ஓட லோ. இங்கே ஒரு 5 மைக்ரோ, ஏன்னா இங்கே நான் போட்ட 5 மைக்ரோவை இங்கே நான் க்ளோஸ் பண்ணிட்டேன். இன்னொரு 5 மைக்ரோ எங்கே க்ளோஸ் பண்ணேன்னா இந்த இடத்துல வச்சு என்னென்னா நெக்ஸ்ட் மைக்ரோவோட பக்கத்தில் இருக்க நியர் பை செல்சியல் லிக்விடிட்டி இதுதான் மைனர் செல்சியல் லிக்விடிட்டி.
ஸோ இங்கே தான் நான் வந்து பார்த்தீங்கன்னா என் ட்ரேடை க்ளோஸ் பண்ணேன். ஏன்னா எனக்கு இங்கேயே அரௌண்ட் 100 பாயிண்ட்ஸ் வந்துட்டு. இங்கே எனக்கு வந்து 100 ஹேண்டில்ஸ் வந்துட்டு நான் 10 மைக்ரோஸ் போட்டு 100 ஹேண்டில்ஸை வந்து கேப்சர் பண்ணிட்டேன். ஸோ ஃபஸ்ட்டு ட்ரேடு இது நிறைய பேர் எடுத்திருப்பீங்களான்னு தெரில. ஏன்னா நிறைய பேரால் அது எடுக்க முடியாது. ஏன்னா 1 மினிட் உங்களுக்கு ஷிஃப்ட் கொடுத்ததே கீழே தான் கொடுத்தான். கொடுத்தோடனே உங்களுக்கு வந்து என்ட்ரி வந்திருக்காது. பட் ஆக்சுவல் சூப்பர் என்ட்ரி எதுனா இந்த என்ட்ரி விச் இஸ் என்னன்னா இந்த லெக்குக்கு திரும்ப ப்ரீமியம் டிஸ்கவுண்ட் உங்களுக்கு ஈக்லிபிரியம் ப்ரைஸ் வந்துட்டு உங்களுக்கு வந்து கண்டினியூஷன் ட்ரேட் வந்துருக்கும். ஓகே, இந்த 5 மினிட் இன்டர்னலில் ட்ராவல் பண்ணானான்னு தெரில. நோ, இந்த 5 மினிட் இன்டர்னலில் ட்ராவல் பண்ணல. பட் பண்ணாட்டையுமே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இந்த இடத்துல 1 மினிட்ல இந்த இன்வெஸ்ட் வேரலி கேப்பு நேற்று மொத்த ட்விட்டரு எல்லாருமே எடுத்திருந்தாங்க. ஆக்சுவலி இதுதான் ஒரு நல்ல ட்ரேடும் கூட. உங்களுக்கு ப்ராப்பர் கன்ஃபர்மேஷன் கொடுத்துட்டு உங்களுக்கு ஒரு ஐஎஃப்ஜி கொடுத்தான். இங்கே ட்ரேடு போட்டிங்கன்னா டார்கெட் வாஸ் தேர். டார்கெட் இல்லாத மாதிரிலாம் கிடையாது. நான் வந்து இங்கே போட்டு டப்புன்னு அந்த டிஸ்பிளேஸ்மெண்ட்டில் நான் இங்கேயே க்ளோஸ் பண்ணேன் நியர்பையில். பட் ஆக்சுவல் டார்கெட் வந்து பார்த்திங்கன்னா ஆர்டிஎச்சை பொறுத்த வரைக்கும் நம்ம பை சைட்ஸ்க்கு ஆல் டைம் இருந்துச்சு. செல் சைட்ஸ்க்கு எதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த பிஎம்மோட செல் சைட் லிக்விடிட்டி தான். இந்த பை சைடு இங்கே கரெக்டாக வந்துருந்தீங்கன்னா நியர்பையில் இருக்க ஒரே லோ இந்த பிஎம்மோட செல் சைடு தான். அதுக்கடுத்து கீழே போகிறதா இருந்தால் போட்டோம். கீழே போகிறதா இருந்தால் நேற்று 930 லோ. ஆனால் பட் அவ்வளோ பெருசு எக்ஸ்பெக்ட் பண்ண முடியாது. ஏன்னா இங்கேருந்து இவ்வளோ பெருசு ஒரு 280 இது நான் அவ்வளோ பெருசு எக்ஸ்பெக்ட் பண்ண மாட்டேன். ஏன்னா உங்களுக்கு மேலே ஒரு வீக்லி இருக்குதா இடிஎஸில் உங்களுக்கு வந்து ப்ரீவியஸ் டே ஹையை வந்து என்கியூ எடுத்திருக்கான். இவனுங்க இஎஸ்என் ஒய்எம் வந்து ஆல்ரெடி அந்த எடுக்கலை. ஸோ இவனுங்க தான் லீடாக இருப்பானுங்க. இஎஸ்என் ஒய்எம் தான் வந்து பார்த்திங்கன்னா ப்ரீவியஸ் டே லோ போகிறதுல ரொம்ப அக்ரெசிவாக இருக்கும். ஏன்னா இவன் ஹையை எடுக்கவே இல்லை இஎஸ். ஸோ இஎஸ் ஃபாஸ்ட்டாக போய் ப்ரீவியஸ் டே லோவை எடுத்துட்டான். ஸோ நமக்கு அப்போசிங்கில் ஒரு வீக்லி ஃபார்ம் ஆயிடுச்சு. ஸோ அப்போசிங்கில் நமக்கு வீக்லி ஃபார்ம் ஆனோடனே நான் இதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா லோவர் ப்ரைஸஸ் வந்து போனாலும் போகும். பட் வந்து அது அவ்வளோ ஐ வாஸ் நாட் ஷுர். ஒரு பயம் இருந்துக்கிட்டே இருக்கும். நமக்கு மேலே வச்ச வீக்லியோட இது வந்து கீழே வந்து க்ளோஸ் ஆயிடுச்சு. கீழே இன்னொரு வீக்லி அப்போசிங்கில் வச்சுட்டான். அண்ட் தென் கேரண்டடான டார்கெட்ஸ் தான் நான் செட் பண்ணுவேன். ஸோ கேரண்டடான டார்கெட்ஸ் ஃபார் ஷார்ட்ஸ்னால் இந்த பிஎம்மோட செல்சேல் லிக்விடிட்டி மட்டும்தான். ஏன்னா இங்கே உங்களுக்கு பை சைடு கலெக்ட் ஆகுது. அப்போசிங்கில் நியர்பையில் இருக்க செல்சேல் லிக்விடிட்டி இந்த 1430 லோ தான். அது எடுத்தது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு வந்து இடிஎஸில் உங்களுக்கு ப்ரீவியஸ் டே லோ வந்து இஎஸ் வந்து எடுத்துட்டான். ஸோ நமக்கு வந்து கதம் முடிஞ்சிச்சு. ஸோ நேற்று வந்து ஒரே ட்ரேட் மாடல் 2 என்ட்ரி மாடல். ஒன்று டாப்பில் அடிக்கிறதா இருந்தால் இங்கே அடிச்சிருக்கலாம். இல்லைனா வந்து கண்டினியூஷன் எடுக்கிறதா இருந்தால் இங்கே அடிச்சிருக்கலாம். இதுவும் அரௌண்ட் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு 120 ஹேண்டில்ஸு மேலே எடுத்திருந்திங்கன்னா மொத்தமாக கேப்சர் பண்ணிங்கன்னா 200 ஹேண்டில்ஸ் வந்துருக்கும். ஸோ இதுக்கு ஆல் ஸ்டேஜ் சீக்வன்சர் இருந்துச்சு. ஈஸியான உங்களுக்கு டெய்லி சைக்கிள் படி பார்க்குறப்ப உங்களுக்கு எக்ஸ்ஏஎம்டி சூப்பராக வந்துருந்துச்சு. லோவர் டைம் ஃப்ரேமில் நல்ல ஒரு அக்யூமுலேஷன், மேனிப்புலேஷன், டிஸ்ட்ரிபியூஷன் தான். உங்களுக்கு எல்லாமே ப்ராப்பர் தான். ஈஸியாக உங்களுக்கு ஐஆர்எல் டு இஆர்எல் கிடையாது. அந்த மாதிரி ஒரு ப்ளே கிடையாது. இது இஆர்எல்லேருந்து இஆர்எல் வச்சு என்னன்னா ஒரு எக்ஸ்டர்னல் டு ஒரு எக்ஸ்டர்னல் கட் ஆகும். மேலே இருக்க ஒரு பைசைட் எக்ஸ்டர்னல் அடிச்சுட்டு கீழே இருக்க நியர்பையில் இருக்க செல்சைட் அப்போசிங் எக்ஸ்டர்னல் கட் ஆயிடுச்சு. ஸோ ஒரு ஈஸியான ட்ரேட் தான். எல்லாருமே எடுத்துருப்பாங்க. ஏன்னா நான் பார்த்ததில் எல்லாருமே வச்சு என்னென்னா நான் யாருமே நேற்று எஸ்எல் வாங்கி பார்க்கல. எல்லாருமே ட்ரேடை கேப்சர் பண்ணிட்டாங்க. இட் வாஸ் அ நைஸ் ப்ரைஸ் ஆக்ஷன் ஆக்சுவலி. ஸோ தட்ஸ் இட். See you all in the next video tomorrow. Bye guys.